ஏய் முத்துப்பாண்டி, அங்க எதுக்குப்பா சாப்பிட்ட? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. ஐயா நம்ம வீட்ல இருந்தா சாப்பாடு போச்சு. அங்க சாப்பிட்டானே இங்க சாப்பிட்டானே ரெண்டும் ஒண்ணுதானே. நீ சொல்றது சரிதான். ஆமா, அங்க கேம்ப்ல எல்லாம் வயிறார சாப்பிட்டாங்களா? எல்லாருக்கும் போதுமான அளவு சாப்பாடு இருந்துச்சா? என்ன சாப்பாடு பத்தி ஏதாவது சொன்னாங்களா? என்னங்க ஐயா, அம்மா கைப்பக்குவ சாப்பாடு யாராவது குறை சொல்ல முடியுங்களா? அம்மாவோட கைப்பக்குவத்தை அடிச்சுக்கிறதுக்கு இங்க யாருங்க இருக்காங்க? முத்துப்பாண்டி, கேடிடா நீ. ஓனா பக்கத்துல இருக்கான்னு அவ கைப்பக்கம் சூப்பர்ன்ற. ஊர்ல என்ன சொல்லி தெரியற? என் மாமன் பொண்ணு மீனாட்சியோட கைப்பக்குவத்தை அடிச்சுக்க ஊர்ல ஆளே இல்லைன்னு சொல்ற. போனா உன்கிட்ட எப்படி சொல்றான்னு பாரு. ஐயா, அது மீனாட்சி கைப்பக்குவமும் நல்லா இருக்கும், அம்மாவோட கைப்பக்குவமும் நல்லா இருக்கும். ரெண்டுமே சூப்பருங்க ஐயா. எப்படி சமாளிக்கிறான்னு பாரு. ஆமா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் மெடிக்கல் கேம்ப் வராங்களா? ஐயா அதெல்லாம் வராம இருப்பாங்களா? எல்லாம் கரெக்டா வந்துருவாங்க ஐயா. சார், கேம்புக்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே கிளம்பட்டுங்களா? இருங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம்ல. இல்லங்க, கேம்புக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கணும்ல. நான் வரேன் சார். சரிங்க டாக்டர்மா. முத்துப்பாண்டி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போய் என்ன? சரிங்க, நான் கூட்டு போயிடுறேங்க. சரி டாக்டர்மா, சரி நீங்க சார், கிளம்புங்க. வரேன். வாங்க. முத்துப்பாண்டி, அங்கே இருந்து கவனிச்சுக்கோ. அஞ்சலி எங்க போயிட்டா? அஞ்சலி, இந்தா. அஞ்சலி, சொல்லுங்க. என்ன யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இந்தா, இது புது புடவை. இதுல ஜாக்கெட்டை மட்டும் கிழிச்சு வீட்ல வச்சுட்டு பக்கத்துல டெய்லர் சாந்தின்னு இருக்காங்க, அவங்க கிட்ட புடவைய கொடுத்து முந்தி அடிச்சிட்டு வந்துரு. சரியா? இந்த புடி. ஏய், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. மறக்காம ஜாக்கெட்டை கட் பண்ணி வச்சுட்டு போ. சரியா? ஆமா, இந்த மீனாட்சி, தாரணி, திவ்யால எங்க இருக்காங்க? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. மீனாட்சி, இதுல ஜாக்கெட் பிட்டு வேற இருக்குமா? இந்த பக்கம் இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. புடவை எது, ஜாக்கெட் எதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்ணலாம்? இதுல ஜாக்கெட் பிட் எது நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம மீனாட்சி கிட்டயோ தாரணி கிட்டயோ கேட்கலாமா? வேண்டாம், அதுங்க கிட்ட கேட்டா அவ்வளவுதான். ஜாக்கெட் பிட்டு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த தடிமாடு முத்துப்பாண்டி கிட்ட நம்மள மாட்டி விட்டுருவாங்க. நாமளே கண்டுபிடிப்போம்.